தட்டு போட்டுன்னு சாப்பிடுங்கடி. தாப்பட கண்ணு வைக்கங்காட்டியும் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆமாக்கா, சீக்கிரம் சாப்பிடணும். ஏண்டி கொழுப்படுத்துறீங்களா? உங்களுக்கு எப்பவுமே இதேதான் வேலையா? அடுத்தவங்க வம்பளுக்குறது யாருக்கு? எங்களுக்கு கொழுப்பு இருக்கா? ஆமா, நீங்க தான் கொழுப்புல பிரியாணி சாப்பிடுறீங்களே. உங்களுக்கு கொழுப்பு நிறைய தான் இருக்கும். நாங்க பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கோம். எதுக்கு வீணா எங்களை வந்து வம்பளுக்குறீங்க? எல்லாம் கடையில ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்ததா இருக்கும். நீங்களா வீட்டுல இருந்து செஞ்சதா இருக்குமாக்கும். போம்பேரிங்க. இதுங்களா வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்து வந்த மாதிரி தான் பெருசா பேசுங்க. யாரும் ஒன்னே மாதிரி நான் நினைச்சியா? இதெல்லாம் நாங்க வீட்டுல செஞ்சது, கடையில வாங்கினது இல்ல. வார்த்தையா அளந்து பேசு. இதுக்கெல்லாம் அளக்காம தான் பேச தெரியும். நாங்க சாப்பிடறதுல நீங்க புடிச்சிட்டு எங்களே திமிரா பேசுறீங்களா? இது ஓ இடம் எழுதி வச்சிருக்கா? ஆமா, எப்பவுமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். இப்ப நீ வந்து உட்காந்துட்டா இங்கதான் உட்காருவேன். உனக்கு முடிஞ்சா பாரு பொடி. வாடி பொடின்னு சொன்னா பல்ல உடச்சிருவியாமா. அப்புறம் தான் பாப்பான்னு சொல்ல முடியும். ஏந்தி அவள்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு இருக்க நீ? இப்ப பேசுறது அப்படித்தானே இருக்கு. நம்ம பாட்டு உட்காந்து சாப்பிட உட்காந்து அவள் நம்மள வம்பளுக்காக. அப்புறம் நேரத்துலயும் வேலை செய்யறதுல ஏதாவது வம்பளுங்க. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. நான் அப்படிதான் வம்பளுப்போம். காய் காலு பல்லெல்லாம் உடச்சு கையில கொடுத்துருவாமா. அப்படியா? கையில உடச்சா நாங்க எப்படி சாப்பிடுறது மட்டன் பிரியாணிய? அதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பிரியாணி. நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. அடுத்து என்ன வேலை? தூங்குற வேலை தானே. ஆமா, நாங்க அதான் பண்ண போறோம். பொடி வாயில அது பல்லுல அது கிளவிலா பேசுற பேச்ச பாரு. இந்தம்மா சாப்பிட்றது கூட சண்டை பண்ணுமா நீங்க? அப்புறம்டம்மா, நாங்க சண்டை ஆரம்பிக்கல, அவங்க தான் பேசினாங்க. நாங்க எப்பவுமே அவங்க இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதையும் பிடிச்சிட்டாங்க. சரி, எப்பயும் போங்கடி உட்காந்து சாப்பிட்டு அப்படின்னு விட்டா உட்காந்து சாப்பிட திறந்தா நாங்க மட்டன் பிரியாணி எடுத்து வந்திருக்கோம், சிக்கன் பிரியாணி எடுத்து வந்திருக்கோம் வேணும்னே கூப்பிட்டு உங்களுக்கு இருக்காங்கம்மா. உங்கள்கிட்ட போய் கேளுங்க. அம்மா மேடம் வாங்க, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். உங்ககிட்ட வெறும் சாம்பார் சோ தயிர் சோ தான். அதை சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் சத்து இல்லை. நம்ம கிட்ட வாங்க சாப்பிடலாம். நல்லா பாருங்க உங்க முன்னாடி அவளுக்கு எப்படி பேசுறாங்கன்னு. உங்க ஊர்க்காரங்க, நீ தான் பேசி சமாளிக்கணும். என்னை கூப்பிட்ட நான் என்ன பண்றது? வேலை சிறப்பு மட்டும் வந்து கேள்வியா கேட்குறீங்களா? என்ன செஞ்சீங்க, எது செஞ்சீங்கன்னு. இப்போ வந்து அம்பளுக்கிற போது என்னன்னு கேட்கும் போது நீங்க கேட்காதீங்க. எங்க தலையில விட்டிடுங்க. எங்க ஊருக்காரங்க எங்க ஊருக்காரங்கன்ட்டு. நான் என்னதான் பண்ணணுங்கிறீங்க? ஏன் வேணும்னே எங்களை வம்பளுக்குறாங்க? நீங்க கேளுங்க. சரி இருங்க கேட்கறேன். ஏமா சும்மா இருக்க மாட்டீங்களா? சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு வம்பளுத்துட்டு இருக்கீங்க? 1 மணி நேரம் தான் வேலை. அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டு பக்கம் கிளம்பிடுவீங்க. இந்த சரி இப்படி சண்டை போட்டு தான் நானும் என்னதான் பண்றது? என் மைண்டு ஃப்ரீயா இருக்க வேண்டாமா? மேல ஏதாவது பேசுறதா இருந்தா என்கிட்ட வந்து பேசுங்க. இதுக்கு அங்கிட்டு வம்பளுக்குறது இங்கிட்டு வம்பளுக்குறதுலாம் வேண்டாம். அப்பயாவது அவங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். எனக்கு புத்தி இல்ல, கொஞ்சம் தரீங்களா? நாங்களும் வாங்கி சாப்பிடுறோம். பல்லையெல்லாம் உடச்சிருவேன் பாருடி. ஓவரா கூட பேசிக்கிட்டேன். நானும் பாக்குறேன் பொறுமையா இருந்துட்டு நீங்க பாட்டு எதிரிட்டே இருக்கீங்க. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க நாளைக்கு உங்க வேலைக்கு வரவிடாம பண்ணிடுவேன் நானு. ஆமா, நீ பெரிய ஆளு. நீ சொன்னா இங்க வேலைக்கு வர முடியாதா? பாத்துக்கோ, இதே மாதிரி எங்களை வம்பளத்துட்டே அவ்வளவுதான் உனக்கு. சூப்பரண்டம்மா சொல்லுமா. என்ன சொல்ற? இப்ப பேச முடியாம அங்கிட்டு பேச முடியாம நான் படுற பாடு இருக்கே. எப்பப்பா யார்கிட்ட சொல்லி அலவுறதுன்னு எனக்கும் தெரியல. யார் என்ன வேணா பேசிட்டு போறாங்க. நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டு தூக்கத்தை போட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டை பக்கம் கிளம்பிடுங்கம்மா. உயிரை வாங்காதீங்க. குழந்தைங்க என் தொல்லைப்படுதுன்னா இங்கே வந்து பெரியவங்க என்னையே புரிஞ்சுக்கோங்கம்மா. பேசி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. சூப்பரண்ட் அம்மான்னு எதுக்கு இருக்கீங்க? 100 நாள் வேலைக்கு சூப்பரண்ட் அம்மாவை பதவி ஏற்றது என்னோட தப்பு தான். ஐயோ சாமி, இதோட ஆளு விடுங்கடா, நான் கிளம்புறேன். ஆரடி இவங்களும் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. அந்த அம்மா என்ன பண்ணும்? எல்லாரும் அந்த அம்மாவை பிடிச்சி இதை பண்றாங்க அதை பண்றாங்க நொட்ட சாக சொன்னா அதுக்கு கோவம் வராதா? நம்மள மாதிரிதான் அந்த அம்மாவும். விடு, புடின்னு சாப்பிட்டு வாங்க, கிளம்பலாம் வீட்டுக்கு. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். இங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க. அவளுக்கு என்னமோ காட்டு கட்டா கத்திட்டு போறாங்க, பேசிட்டு போறாங்க. சரிக்கா, சரி வாங்க சாப்பிடலாம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா. உங்க அப்பாக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியுமா? அப்பா நான் சொல்லிட்டேன். என்னது? உங்க அப்பாக்கு தெரியுமா? அப்ப என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. பாத்தியா, இப்ப விஷயம் தெரிஞ்சு எப்படி கத்திட்டு இருக்க. ஆனா அப்பா கூலா பேசினாரு. என்னடா சொல்ற? உங்க அப்பாக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிருக்க அதானே? ஆமா, அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கிட்ட நீ சொல்லவே இல்ல. உன்கிட்ட சொன்னா கத்துவியே, அதனாலதான் சொல்லல. போய் நடுவுல குறுக்கன்னு என்ன போக கூடாம பண்ணிட்டு இருக்க. ஒருமா நான் காலேஜ் போகணும். அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. அப்பா ஓகே சொல்லிட்டாருமா, ஒண்ணுமே சொல்லல. இதான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க குறுக்க. அனிமலர் அவ பேரு. அவ்வளவுதான் காதலிக்கிறேன். அவ்வளவுதான் கல்யாணமும் பண்ணிக்குவேன். என்னமோ பண்ணுடா. உங்க அப்பாக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆளும் சரி சரின்னு தலையாட்டி இருக்கான். இதுக்கு மேல நான் சொல்ல என்னடா இருக்கு? நான் எதுவும் சொல்லவும் இல்ல. இனிமே இந்த விஷயம் நான் தலையிடவும் இல்ல. நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு, இப்ப தெரியாத அம்மாவோட அருமை பின்னாடி ஒரு நாள் தெரியும்டா. உனக்கு கல்யாணம் ஆகும்ல, பொண்டாட்டி வருவால, அப்ப தெரியும் உனக்கு என்னோட அருமைலாம். சரிம்மா, அப்ப உன் அருமை தெரிஞ்சுச்சுன்னா உன் காலை விழுந்து 100 ரூபா காசு வாங்கிட்டு போறேன். இப்ப நீ சாதாரணமா நினைக்கிறேன். பின்னாடி அம்மா நினைச்சு அழுவடா. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். உங்க அப்பா மட்டும் பெருசா பாக்குற, இனியும் ஒதுக்கி தள்ளுற. இன்னைக்கு உனக்கு புரியாதுடா, பின்னாடி புரியும் உனக்கு. பின்னாடியா? ஒன்னும் தெரியலமா. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனமும் இல்ல. ஒண்ணு உங்க அப்பா நான் பார்க்கணும், சந்திக்கணும். அதுக்கு மட்டும் ஏதாவது முயற்சி பண்ணு, ஹெல்ப் பண்ணு. பாத்துக்கலாம் போ, நம்ம அம்மா தானே. எப்பா ஒரு வழியா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு 3 பேரும். தூக்கமா வருதுடி. ஒரு தூக்கத்தை போடலாமா? மயக்கத்துலயும் வேலை செஞ்ச அலுப்புலையும் தூக்கம் பயங்கரமா வருது. தென்னை மர காத்துல நல்லா படுத்து தூங்கலாம்க்கா. தூக்கமும் நல்லா சுகமா வரும். பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க படுங்க. மல்லிகா இங்க வா. ஏக்கா நம்மள உம்பளத்துட்டு இவங்க மட்டும் எப்படி தூங்குறாங்க பாரு. அதுவும் ஒருத்தி கனவு காணிட்டே தூங்குறா பாரு. இவளை இப்படியே விட்டுட்டு போலான்னு நினைக்கிறியா? ஏக்கா என்ன பண்ண நினைக்கிற? பேய்னு பயந்துட்டு ஓடி போயிடலாம். அப்பதான் இவளுக்கு பயந்துட்டு அழகு ஓடுவாள்க, பயந்து அழுவாள்க. அப்படியே செஞ்சலாம்க்கா. சகுந்தலாக்காவே கூப்பிடலாம்க்கா. காலம் கூப்பிட வேணாம். அது வேணாம்னா ஏன் இப்படி பண்றீங்க, நம்மளதான் திட்டும். வேணாம், நம்ம வயசே பெருசா இருக்குமே. அந்த காவையை கூப்பிட்டுக்கிட்டு நீ அங்கிட்டு திரும்பி நினைக்கோ, நான் இங்கிட்டு திரும்பி நிக்கிறேன். 1 2 3 சொன்னோன்னே பேனு பேய்னு கத்திட்டு நீ பாட்டுக்கு ஓடி வந்துடணும். அவளை முடிச்சுட்டு திருத்தின்னு முடிச்சுட்டு பயந்து ஓடணும் அவளும். சரியா? சரிக்கா.
அதே மரத்துல சாந்து தூங்குறாள அவ தான் என் கார்னர். முன்னாடி 2 பேர் தூங்குறாங்களே அவன் உன் கார்னர். ஆரம்பிக்கலாமா? செஞ்சிடலாம்க்கா. ஆட்டு 1 2 3. மா பேய்மா பேய் பேய் மா பேய். அடி என்னக்கா ஏதோ ஊருக்குள்ளார பேய் பேய்னு கத்திட்டு போறாளுங்க. நம்ம பாட்டுக்கு 3 பேர் ஒத்தையா இங்கே படுத்திருக்கோம். பயமா இருக்குக்கா. வாக்கா கிளம்பிடலாம். ஆமாண்டி வாடி போயிடலாம். என்னக்கா இப்படி பயப்படுற நீயும்? எவ்வளவு தைரியமா இருந்தா இப்ப உட்காந்து பேய்னு சொன்னா பயந்து ஓடலாங்கிற. எவ்வளவு ஒருத்தி பேய் பேய்னு கத்திட்டு போனா நீயும் பயப்படுவியா? இதெல்லாம் கூட நான் பயப்பட மாட்டேன். பேய்னா எனக்கு ரொம்ப பயம்டி. ஆமா எனக்கும் தான். நீயும் பயந்து ஓடலான்னு பாக்குறியா? அட சுத்தி முத்தி பாரு. நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இங்கதான் நல்லா தூக்கம் வரும்ட்டு தனியா இங்க வந்துட்டோம். இப்ப பேய் பேய்னு கத்திட்டு இருக்கோம். எனக்கு பயமாயிருச்சு. மாடுங்களுக்கு தான் தெரியும் பேய் இருக்கிறதெல்லாம். அதனால வாக்கா போயிடலாம். ஆமாண்டி வா போயிடலாம். அவ தைரியமா இருக்கா. அவன் வேணா இருக்கட்டும். ஆமாக்கா வாக்கா நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். உடனே நீ தைரியமா இருந்த. இப்ப சத்தத்தை கேட்டுனே நீயும் போயிடலாங்கிறியா? உனக்கு பயம் வந்துருச்சா? இவ்வளவு பக்கம் வந்து நிக்கிறீங்க. அம்மா நான் வேற பின்னாடி மரத்தோட சாஞ்சு உட்காந்துருந்தேன். பின்னாடி கழுத்தை பிடிச்சிச்சு போச்சு. நம்ம இழுத்துட்டு போயிடும். வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம். வாடி போயிடலாம். சரி மட்டும் லாஸ்ட் அவுட்டிங்களா? நானும் முன்னாடி வரேன். என்னைய விட்டு போயிட்டா மாடி ஆத்தாடி ஆள விடுங்கடா சாமி. இனிமே இந்த இடத்து பக்கம் நாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். பயந்துட்டு ஓடிட்டாங்க. அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆமாக்கா நம்மள எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பா என்ன ஏச்சு பேசு எப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அவருக்குலாம் இதுக்கு பத்தாதுக்கா. இதுக்கு மேலே கொடுக்கணும் அவளுக்குலாம். விருதி என்னாலே முடியல. சிரிப்பு அடக்க முடியல. அவ்வளோ பேசுறவங்கள சின்ன சிறு பேய்க்கும் கூட பயந்து ஓடலுக்கு பாரு சின்ன பிள்ளை மாதிரி. அக்கா என்னாலே முடியல. ஒரே காமெடியா இருக்கு எனக்கே பார்த்தாலே. இப்போ நம்ம கிட்ட வந்து எகிர்வாங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி பேய் விஷயத்தை சொல்லி உசுன்னு பயமுறுத்த வேண்டியதா? இதான் சொல்லணும். நீ தான் சொன்ன வாய்ப்பை பயமுறுத்தலான்ட்டு. அதே மாதிரி நடந்துருச்சு. நானும் நினைக்கவே இல்லை அவங்க பயப்பட மாட்டாங்கன்னு. ஆனா இப்படி குழந்தை மாதிரி பயந்துட்டு ஓடுறாங்க. தெரிச்சு ஓடுறாங்கக்கா. இதெல்லாம் உங்க வேலை தானா? என்ன கொழுப்பு இருக்கும். நாங்க படுத்து தூங்குறோம். பேய் பேய் எங்களை பயமுறுத்தி விடுறீங்க பண்ணிட்டு முழிப்பா பாரு. சும்மா விட மாட்டேன்டி. இது ஒரு கை பாக்குறேன். பேய் பேயின் பயமுறுத்துது நாங்கள்ல. ஆமாக்கா நானே பயந்துட்டேன். பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா ரொம்ப பயந்துட்டேன் உங்களை பார்த்து. அப்பயே தோணுச்சு இவ்வளவு 3 பேரா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப 2 பேர் தான் இருக்கீங்க. எங்க அவளுக்கான வயசானவ மொட்டை கிளவியா? உங்க ஆள் இல்ல. இப்ப நீங்க 2 பேர் பண்ற வேலை தானே அது? அப்பயே தோணுச்சு நீங்க பண்ண வேலை தான் இருக்கும்ட்டு. நான் நம்பவே இல்லை. இருந்தாலும் அவளுக்கும் பயமுறுத்திடவும் நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் அங்கம்மா பொட்டம்மா இங்க வாங்கடி. என்னடி இப்படி மாட்டிக்கிட்டோம்? நம்மள பயமுறுத்துறது எல்லாம் இவளுக்கு தான். அப்படியாக்கா? ஆமாண்டி எல்லாம் இவளுக்கு வேலை தான். அக்கா ஓடிடுவோம். இவள்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அவ்வளவுதான். அப்புறம் கல்லடி தான் வாங்க முடியும். அடி எங்க ஓடுறீங்க? என்கிட்ட மாட்டிக்கிட்டா போக முடியுமா? அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து எங்க நவுற முடியாது. நின்னுங்க. சும்மா வரக்கூடாதுக்கா. நம்ம ஒரு வழி பாத்துடணும். என்னக்கா பண்றது இவங்கள? பயமுறுத்தது நாங்க இல்ல. வேணா விட்டுருங்க. ஆமா வெட்டுறாங்கம்மா. திருப்பி பேய் சவுண்ட் மாதிரி வருது. உங்கள்னு சொல்லிட்டோல வாங்க பேய் தான் கத்துது ஓடிடலாம். என்னக்கா திருப்பி அதே மாதிரி சவுண்ட் கேக்குது? அந்த மொட்டை கிளவி அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு. அப்ப உண்மையாலுமே பேய் தான் கத்துது. வாங்க ஓடிடலாம். ஐயோ சாமி ஆள விடுறா. நான் கிளம்புறேன். என்ன தனியா விட்டு போறீங்க? இருங்க. ஒரு அங்கமாமா இனிமேல் ஒரு சகவாசம் வேணும் வகவாசம் வேணாம். அடிமணிக்கு நம்மளும் ஓடிடலாம். அடுத்தட்டு ஓடிடலான்னு பார்த்தா நீ என்னடி சிரிக்கிற? பாருக்கா பின்னாடி திருப்பி வந்துட்டாங்களா? ஆருக்கா உனக்கே புரியும். நீயாக்கா இந்த மாதிரி கத்துனது நான் தான். உங்களை காப்பாத்துனது நான் தான். இல்ல வேலைக்கா எப்படியும் நீ காப்பாத்த வந்துட்ட. இல்லன்னா அவளுக்கு தான் ஒரு கை பாத்திரப்பாள் 2 பேத்தையும். எங்கக்கா போயிட்ட நீ? நீ வீட்டுக்கு எது போயிட்டே நினைச்சேன். போது எல்லாம் சேர்ந்துதான் வந்தோம். தனியா நான் மட்டும் போவேனா சொல்லு? வேற ஒன்னாதானே வந்தோம். அப்ப ஒன்னாதான் போனோம். பின்னாடி நின்று எல்லாத்தையும் கவனிச்சிருந்தேன் என்ன பேசுறாங்கன்னு. இப்படி சொல்லவும் நானும் பேய் மாதிரி கத்துனேன். அதான்க்கா நாங்களும் தப்பிச்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிக்கா. திடீர்னு வந்து எங்களை காப்பாத்துனீங்க. திடீர்னு ஒரு சாமி மாதிரி வந்து எங்களை காப்பாத்துனீங்க. சாமி ஈமின்னு பேசுறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு தோழியா அவங்க கூட நான் இருக்கேன். உங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது நான் போயிடுவேனா? இல்ல உங்களை விட்டு தான் போக முடியுமா? ஒண்ணு மாதிரி நீ நினைச்சீங்களா? வேணுங்கிறப்ப வச்சுக்கிறது வேணாங்கிறப்ப கழட்டி விடுறதும் அப்படி நான் கிடையவே கிடையாது. சரிக்கா வா நம்மளும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ஏண்டி உனக்கு பயமா இருக்கா? ஆமாக்கா இந்த இடத்த சுத்தி முத்தி பாரு. நமக்கே பயமா தான் வரும். ஏக்கா இங்க நின்று வாங்க கிளம்புவோம். நான் நைட் டைம்ல வெளியே வரவே பயப்படுவேன். முன்னாடி இன்னமும் பயந்துட்டு இருக்கேன். இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது நம்மள யார் பிடிக்க போறா? இதுக்காக பயந்து அழாதீங்க. வாங்க கிளம்புவோம். வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உங்க 100 நாள் அட்டையை வாங்கிட்டு போயிருங்க. சரிம்மா. சரிங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். இந்த குரூப்ல 3 பேர் வாங்கிட்டோம். இந்த குரூப்லயும் 3 பேர் வாங்கிட்டோம். நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஒழுங்கா வரணும். சண்டை போடக்கூடாது. ஓகே இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கிளம்பலாம். நானும் கிளம்புறேன். அக்கா வீட்டுக்கு போலாம். அடுத்த வாட்டி வரும்போது எங்களை வம்புழுத்தேன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வாட்டி அமைதியா இருக்க மாதிரி அடுத்த வாட்டியும் அமைதியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காத. அப்புறம் அடுத்த வாட்டி உங்களை விட நான் எகிற வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை பாத்துக்கோங்க. பாருங்கடி அங்கம்மா பட்டம்மா மொட்டையம்மா என்ன சொல்லுதுன்னு கவனிச்சிங்களா? கவனிச்சோண்டி. நாளைக்கு அவங்க சண்டை போட்டாலும் சரிம்மா நம்மளும் தனிஞ்சு போனோம். சரிக்கா. பின்னாடி லொல்ல உனக்கு. அடுத்த வாட்டி நாங்க ஜாக்கிரதையா பழக்குவோம் உங்ககிட்ட. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? போடி நீ வாக்க நம்ம கிளம்பலாம். நமக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவளுக்கு ஒண்ணும் இல்ல. ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு என்ன? நம்ம தானே சமைக்கணும். வாக்க போலாம். அப்படி நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. வீட்டுல போய் வேற வேலை செய்யணும்ல. சரிக்கா. எல்லாம் இன்னும் திருந்தவே மாட்டாங்க. நம்மள மாதிரியே பேசி சளி பண்றாங்க. ஆமா நான் உங்களை மாதிரியே பேசி சளி பண்றேன். மேல ஒரு வார்த்தை பேசின ஒரு சிந்த ஒட்ட நறுக்கி போடுவாமா? ஏன் சிந்த நீ நறுக்கினா உன் மொட்டை தலையில கொட்டி போடுவேன் பாத்துக்கோ. இவங்கெல்லாம் மனுஷியே இல்லக்கா. இவங்கெல்லாம் பேசவே கூடாது. வா போயிடலாம் வா.
நாங்க மனுஷன் இல்ல மிருகங்கள். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? பொடி. ஏ குடுமி, இங்க தானே ஏதாவது தடபடலாம் பேசுவீங்களா பத்தி? நாங்க கிளம்புறோம், நீ உளறிட்டு கடை சும்மா. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கிளம்புற நேரத்துல அவங்க எதிர்த்து பேசிட்டு இருக்க? பேச்சுன பேசுக்கு நாளைக்கு வரட்டும். அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன் நானு. பாத்து என்ன நக்கல் வைக்கிறா, என்ன பேசுறாங்க? நான் எவ்வளவு பெரிய ஆளு, கழுத்துல நெக்லஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து கூட அவளுக்கு தெரியாது. தரக்குறைவா நடத்துக்கிறாளே. வாட்டி நெக்லஸ் கழட்டி வச்சுட்டு வா. பயந்துட்டு நான் நெக்லஸ் கழட்டணும். இது என்னோடது, நான் எப்படி வேணா போடுவேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆத்தாடி ஆத்தா விட்டு பேசி மேலாது. வா கிளம்பலாம். அவங்க பேச இருந்து மனசுக்குள்ளாரே இருக்கு ஆறாத படுவா. ஏறி விடு, அது உங்க ஊர் ஆளுக்கு தானே. எதுக்கு இப்படியே கோபப்படிட்டே இருக்க? என்ன ஆகுறது? நான் விடவே மாட்டேன் இவங்களை, சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காமிக்கிறேன் இவங்களுக்கு. மத்த 2 பேரும் அமைதியா இருந்தாலும் அந்த விஜயா மட்டும் வாய், அப்பா என்ன வாய் பேசுறா. மத்த 2 பேராவது ஏதாவது அமைதியா போறாங்க, ஆனா அந்த விஜயா மட்டும் என்கிட்ட அவ்வளவு மல்லு கட்டி வரா. என்கிட்ட யாரும் அப்படி பேசுனதும் இல்ல. பேச பேச எல்லாரும் சரி சரின்னு போனவங்க, ஆனா இவ என்னையே மல்லு கட்டி நிக்கிறா. விஜயா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. முன்னாடி எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்னு இப்ப விஜயா புடிச்சுக்கிட்டியா நீ? இல்ல, முன்னாடி எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா விஜயா மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கணும். அப்படி என்ன கவனிக்க போற? நீ நடக்கிறத பார்க்கதானே போற, ஒவ்வொன்னா பாரு. அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியும். நானும் பேசிட்டே இருந்தா எனக்கு நேரம் ஆயிடும். வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாங்க போலாம். இப்போதைக்கு கிளம்பலாம். இதனால அவள் கையில மாட்டோம்ல, அப்ப நம்ம வச்சு செஞ்சிடலாம். நக்கலா பண்றீங்க, நக்கலை ஏண்டி? நாள் வருவீங்களே, அப்புறம் கையங்களமா புடிச்சு உங்களை ஆட்டி வைக்கல நானு. என் பேரு அங்கம்மா இல்ல.